வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நீட் 2026க்கான பயாலஜியோட சிலபஸ் எப்படி இருக்கு, அந்த சிலபஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எப்படிலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அதோட சின்ன டீகோடிங் மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ பண்ண போறோம். அதாவது நம்ம சொல்லுவோம் பயாலஜினால என்னது, பயாலஜியில் 360 மார்க் இருக்குப்பா, என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சாதே போதும்பா அப்படின்னு கேட்டிருப்போம். அப்போ நமக்கு என்சிஆர்டி 2 மாடியூல் மாதிரி இருக்கும். அதாவது பழைய வெர்ஷன் ஒன்று, ஓல்டு என்சிஆர்டி ஒன்று, நியூ என்சிஆர்டி ஒன்று. அப்போ அந்த ஓல்டு என்சிஆர்டியில் என்னெல்லாம் படிக்கணும், இந்த நியூ என்சிஆர்டியில் என்னென்ன படிக்கணும் சில விஷயம் இருக்கு. அப்புறம் என்னென்ன சாப்டர்லாம் டெலிட் ஆயிருக்கு, என்னென்ன சாப்டர்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சில விஷயம் இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம என்சிஆர்டியை தாண்டி வெளியிலேருந்து என்னென்ன சிலபஸ்லாம் நமக்கு ஆட் ஆயிருக்குன்றத ஒன் பை ஒன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, இதை பத்தி சிலபஸ் பத்தி டவுட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் சிலபஸ் பத்தி டவுட் இருக்குன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகேவா, நம்ம சிலபஸ்க்குள்ள போயிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்க்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்த்தில் மொத்தமாக எத்தனை சாப்டர் இருக்குன்னா 32 சாப்டர் இருக்குப்பா. இந்த நீட் பேசிஸில் வந்துட்டு என்சிஆர்டிலேருந்து 32 சாப்டர்ஸ் கேட்குறாங்க. அதில் மொத்தம் 19 சாப்டர்ஸ். எப்படி 19 சாப்டர்ஸ் வந்துட்டு நம்ம கிளாஸ் 11th தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 11th தான் ரொம்ப பேசிக். 11th நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி, ஏன்னா மோர் தென் ஆஃப் நினைக்கிறேன் 32 சாப்டர்ஸ்னா மோர் தென் ஆஃப் 19. ஓகேங்களா, மோர் தென் ஆஃப் த சிலபஸ் வந்து நம்ம கிளாஸ் 11th தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கிளாஸ் 11th என்னென்ன சாப்டர்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த இந்த இன்டெக்ஸ் ஆஃப் த நியூ என்சிஆர்டியில் தான் இருக்கும். நியூ என்சிஆர்டி டாபிக் தான் எல்லா சாப்டர் தான் நம்ம நீட் சிலபஸாக கொடுத்துருக்காங்க பயாலஜிக்கு. இருந்தாலும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆன் லிவிங் வேர்ல்டு இருக்கு. Biological classification, plant kingdom, animal kingdom, morphology in flowering plants, anatomy of flowering plants, structural organization in animals, cell the unit of life, biomolecules, cell cycle and cell divisions, photosynthesis in higher plants, respiratory in plants, plant growth and development, breathing and exchange of gases. இந்த breathing of exchange of gases வந்து இந்த human physiology வரும். இதுக்கு முன்னாடி digestion absorption பழைய என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டெலிட் ஆயிடுச்சு, அது வந்து கேட்க போறது இல்லை. ஓகேவா, அதுக்கப்புறம் breathing and exchange of gases தான் கேட்பாங்க. அடுத்து body fluids and circulations, excretory product and their eliminations, locomotions and movement, neural control and coordinations, chemical coordination and integration. இதெல்லாம் தான் 11th பேசிஸ்ல, அதாவது 11th என்சிஆர்டி பேசிஸ்ல இருந்து நம்ம சிலபஸ்ல கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஓகேவா, மொத்தம் 19 சாப்டர்ஸ் வந்து 11thலே கொடுத்துருக்கோங்க. அப்போ 11th நல்லா பேஸை ஸ்ட்ராங் பண்ணி ஓகேவா. அனி அடுத்தது என்னதுன்னா 12th என்சிஆர்டியில் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 12th என்சிஆர்டியில் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஒரு சாப்டர் இருந்துச்சு, அது டெலிட் பண்ணிட்டாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல தான் வருது. அதாவது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், molecular basis of inheritance, evolutions, human health and disease, microbes and human welfare, biotechnology principles and process and other applications, organism and populations, ecosystem, biodiversity and conservation. இதெல்லாம் தான் நம்ம 12th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம புது என்சிஆர்டி பேசிஸோட டெக்ஸ்ட்ல தான் வரும். அது இன்டெக்ஸ்ல என்னெல்லாம் சாப்டர்ஸ் இருக்குங்களோ அதே தான் கண்டினியூ ஆயிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பழைய என்சிஆர்டியில் என்ன சார் படிக்குது, அப்போ புது என்சிஆர்டி மட்டும் படிச்சா போதுமா, பழைய என்சிஆர்டி படிக்க வேணாம்னா அப்படிலாம் இல்லை. பழைய என்சிஆர்டில சில விஷயங்கள் கேட்பாங்க, பழைய என்சிஆர்டில நம்ம சிலபஸ் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ பழைய என்சிஆர்டியில் என்னென்ன சாப்டர் என்னென்ன சார் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா, அது பார்க்கலாம். அதாவது நம்ம பழைய என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் சாப்டரான 11th இந்த லிவிங் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த லிவிங் வேர்ல்டு எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா அந்த பயோடைவர்சிட்டிலேருந்து ஆரம்பிக்கும். அந்த பயோடைவர்சிட்டிக்கு முன்னாடி வாட் இஸ் லிவிங் அப்படின்ற ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பான். சின்னனா ஒரு பேஜுக்கு 2 பேஜ் டெஃபினேஷன் கொடுத்துருப்பான். ஸோ அது நம்ம சிலபஸில் இருக்கு. ஓகேவா, அந்த சிலபஸ் வந்துட்டு நம்ம எதில் இல்லைன்னா என்சிஆர்டி புது எடிஷன் புக்கில் இல்லை, அது பழைய எடிஷன் புக்கில் தான் இருக்குது. அதாவது ஓல்டு என்சிஆர்டியில் தான் இருக்கே தவிர புது என்சிஆர்டியில் இந்த வாட் இஸ் லிவிங் அப்படின்றத கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா புது என்சிஆர்டி பயோடைவர்சிட்டியில் தான் ஆரம்பிச்சிருக்கும். பட் நம்ம சிலபஸில் வந்துட்டு இந்த வாட் இஸ் லிவிங் இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னா நம்ம ஓல்டு என்சிஆர்டியில் தான் படிக்கணும். அதாவது இந்த லிவிங் வேர்ல்டு வாட் இஸ் லிவிங் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஓல்டு என்சிஆர்டியில் தான் படிக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல வந்து மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்க மாட்டான். எல்லாரும் இதுவும் கொடுத்துருப்பான், ஸ்டெம், லீஃப், ரூட்டோட எல்லாம் கொடுத்துருப்பான். பட் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்க மாட்டான். அந்த மாடிஃபிகேஷன் சிலபஸில் இருக்கு. அதை நம்ம எங்கேருந்து படிக்கணும்னா ஓல்டு என்சிஆர்டியில் தான் படிக்கணும். ஏன்னா மாடிஃபிகேஷன் ஓல்டு என்சிஆர்டியில் மட்டும் தான் கொடுத்துருப்பான், புது என்சிஆர்டியில் கொடுத்துருக்க மாட்டான். ஓகேவா, அடுத்தது வந்து என்ன பண்ணனா anatomy of flowering plant. anatomy of flowering plantல வந்து plant tissues கொடுத்துருக்க மாட்டான். plant tissue சிஸ்டத்துல இருந்து அந்த இது ஆரம்பிச்சிருக்கும், அந்த சாப்டர் ஆரம்பிச்சிருக்கும். plant tissue சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். plant tissues எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான். சிலியன் கெமோ, கோலன் கெமோ அதெல்லாம் அவ்வளவு பேஸை கொடுத்துருக்க மாட்டான். அது வந்து எங்க இருக்குன்னா இந்த ஓல்டு என்சிஆர்டி பேஸஸ்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்க படிக்கணும், ஓல்டு என்சிஆர்டி தான் படிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ்லையும் கூட அனிமல்ஸ் டிஷ்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, அது 4 டிஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 டிஷ்யூமே நம்ம எங்க இருந்து படிக்கணும்னா அந்த ஓல்டு என்சிஆர்டியில் தான் படிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். இது வந்து 12th, இது வரைக்கும் நம்ம 11th, இது வந்து 12th.
12th வந்துட்டு மேஜர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் அடாப்டேஷன், இதெல்லாம் என்ன சாப்டர்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ல இந்த 3 நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பட் புது என்சிஆர்டில அது பிரிண்ட் ஆகல, அது இல்ல. புது என்சிஆர்டி தூக்கிட்டாங்க. அதான் நம்ம எங்க இருந்து படிக்கணும்னா நம்ம பழைய என்சிஆர்டில போய் படிக்கணும். என்ன சிலபஸ்ல இருக்கு, என்னென்ன இருக்கு, மேஜர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அடாப்டேஷன்ஸ், இது எல்லாமே ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. ஆனா நம்ம புது என்சிஆர்டில இல்ல, இந்த பழைய என்சிஆர்டில தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பழைய என்சிஆர்டில போய் படிக்க வேண்டிய விஷயங்களை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே சார், அப்போ என்சிஆர்டி மட்டும் படிச்சா போதுமா, என்சிஆர்டியை தாண்டி எதுவுமே வராதான்னா அப்படி இல்லை. என்சிஆர்டியை தாண்டியும் சில விஷயங்கள் கேட்குறாங்க. ஓகேவா? அதை நம்ம என்னன்னு பார்க்குறோம். என்சிஆர்டி தாண்டி என்னென்ன கேட்குறாங்கன்னா, நம்ம 11th மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்கு, ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல புதுசா நிறைய ஃபேமிலிஸ் ஆட் ஆயிருக்கு. அதில் புது என்சிஆர்டியில் சொலனேசியன் அப்படி ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஃபேமிலிஸ் ஆட் ஆயிருக்கு. இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கணும். என்னென்ன ஃபேமிலிஸ்னா மால்வேசியே, குரூசிஃபெரேசியே, லெகுமினேசியே, கம்போசிட்டே, கிராமினே. இந்த ஃபேமிலியெல்லாம் பழைய என்சிஆர்டியும் இல்லை, புது என்சிஆர்டியும் இல்லை. பட் சிலபஸ் இருக்கு, நம்ம எங்கேருந்து தேடி பிடிச்சி படிச்சாங்க. ஓகேங்களா? அதாவது எங்க மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்ற சாப்டர்ல வந்துட்டு இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. இந்த ஆட் ஆன ஃபேமிலி வந்துட்டு பழைய என்சிஆர்டியும் இல்லை, இப்போ புதுசாக வந்த புது எடிஷனான புது என்சிஆர்டியும் இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்கணும், வேற ஏதாவது புக் ரெஃபர் பண்ணி தான் படிச்சாகணும். அதே மாதிரி 12th எதுவும் சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல வந்து 2 டிசீஸ் ஆட் ஆயிருக்கு. என்ன டிசீஸ்னா டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. இது வந்துட்டு பழைய என்சிஆர்டியும் இல்லை, புது என்சிஆர்டியும் இல்லை. அப்போ நம்ம தான் புதுசாக தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நியூ டாபிக்ஸ், இதெல்லாம் தான் என்சிஆர்டியில் அவுட் ஆஃப் என்சிஆர்டிலேருந்து கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இதாக தான் இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் நீங்கள் கரெக்டாக டீகோட் பண்ணி ஓகே என்னெல்லாம் கேட்க போறாங்க, இதில் என்னென்ன வெயிட்டேஜ் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக பயாலஜியில் 360 எடுக்க முடியும். ஓகேங்களா? பயாலஜி தான் ரொம்ப ஸ்கோரிங்கான சப்ஜெக்ட். அந்த சிலபஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயாலஜியில் 360 எடுக்க முடியும். இதெல்லாம் எங்கே சார் படிக்கிறது, இங்கெல்லாம் எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுக்கு 1 by 1 நாங்கள் வீடியோ போட போகிறோம். என்னென்ன நியூ டாபிக்ஸ், என்சிஆர்டியில் இல்லாத நியூ டாபிக்ஸ்லாம் என்னென்ன அரைஸ் ஆயிருக்குன்னு அப்படின்றத 1 by 1 அந்த அப்கமிங் டேஸில் வீடியோஸ் ஒன்று வரப்போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் சிலபஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீட்டுக்கு. ஸோ சிலபஸே தெரியாமல் இருக்காதீங்க. சிலபஸ் எப்படி பிரிஞ்சிருக்காங்க, எதெல்லாம் ஓல்டு என்சிஆர்டிலேருந்து படிக்கணும், எதெல்லாம் புது என்சிஆர்டிலேருந்து படிக்கணுன்றத ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு, இல்லை இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ். பை ஃபியூச்சர் டாக்டர்ஸ்.